ஹலோ aspirants, வெல்கம் டு மாக் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். ஸோ இன்னிலிருந்து நம்ம யூடியூப் சேனலில் ஒரு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி டெய்லி நைட்னே சொல்லலாம். டெய்லி நைட் ஒரு அரௌண்ட் 9 மணி போல் அந்த நாளோட அதாவது திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும். ஸோ அந்த அந்த டேவோட இம்பார்ட்டண்டான டெய்லி 10, ஓகேவா? ஸோ டெய்லி 10 இந்த ஒர்க்ஆப்ஸ் வந்து எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பிடிஎஃப் வந்து வீக்லி பிடிஎஃப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வீக்லி பிடிஎஃப்ல நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சினானிம், ஆண்டனிம் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வித் தமிழ் அண்ட் ஹிந்தி டிரான்ஸ்லேஷனோட கொடுத்துட்ருக்கோம். சரியா? ஸோ இந்த இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சினானிம் பற்றி சொல்லுவேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த வேர்டு, அப்புறம் சினானிம், ஆண்டனிம், தென் தமிழ் லாங்குவேஜ், அதை வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனாக உங்களுக்கு இந்த 10 வேர்டுமே உங்களோட மைண்டில் வந்து கண்டிப்பாக நான் ஸ்ட்ராங்காக நிறுத்திடுவேன். சரியா? ஸோ அதனால இந்த சீரீஸ், அதாவது இது கண்டினியூஸாக இந்த வீடியோஸ்ன்றது டெய்லியுமே அப்லோட் ஆகிடும். ஸோ உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து நாங்கள் அடுத்தடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டே இருப்போம். ஸோ நம்மளோட ரீசனிங் ப்ரிலிம்ஸ் கோர்ஸுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி உடனே அதுக்கு ஒரு நல்ல ரீச் இருந்து. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த இந்து ஒர்க்ஆப்ஸ் இந்த சீரீஸுக்கும் கண்டிப்பாக உங்களோட ஆதரவை நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ படிச்சுன்னு ஒரு 10 வேர்ட்ஸ், இன்னைக்கு இந்து எடிட்டோரியலில் வந்த 10 வேர்ட்ஸ் வந்து பக்காவும் உங்கள் மைண்டில் கண்டிப்பாக நின்றும். ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வீடியோஸ் பாருங்கள். நீங்கள் ஸ்பீடாக வச்சு கூட பாருங்கள், தப்பு இல்லை. பட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ பார்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, இல்லை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி இந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் போயிட்டுருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் இப்போ டெய்லியும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸாக வந்துட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்ற கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதோட இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ரீசனிங் கோர்ஸ் ஃபுல்லாக லான்ச் பண்ணியாச்சு. ப்ரிலிம்ஸ் பிகினர் கோர்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இன்னும் எஸ்ஓடி மட்டும் இந்த டைமில் இருக்குது. கண்டிப்பாக அதையும் இன்னும் இந்த வீக்குள்ளே முடிச்சிடும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரீசனிங் கோர்ஸில் இருக்கும். சரியா? ஸோ கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, பிகினராக வந்து இந்த இந்து ஒர்க்ஆப்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை போய்ட்டு கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ கிளாஸுக்கு போயிடலாம். ஸோ இன்னிய நாளோட நம்ம ஒர்க்ஆப் சீரீஸோட செஷனோட வேர்டு பார்த்துடலாம். ஸோ ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்க்ரூட்டினி அப்படின்னா என்ன? ஸோ அந்த இமேஜை வச்சு உங்களுக்கு என்ன தெரியுது? சிம்பிளாக ஆராய்ச்சி. அதாவது அதாவது இப்போ வந்து எக்ஸாமினேஷன், சினானிம் வந்து எக்ஸாமினேஷன். ஸோ ஒரு எக்ஸாமினேஷன்றது நீங்கள் நார்மலாக எழுதுகிற எக்ஸாம் கிடையாது. சரியா? ஸோ எக்ஸாமினேஷன்றது ஒரு பொருளை வந்து ஆராய்ச்சி பண்ணணும், ஓகே? இப்போ ஒரு பென் இருக்குது அப்படின்னா அந்த பென் வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுமே ஒரு எக்ஸாமினேஷன் தான். ஸோ அது ஸ்க்ரூட்டினி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு ஆன்டனிம் என்ன இருக்கலாம்? நெக்லெக்ட் பண்ணுறேன், நான் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இன்னைய வேர்டு வந்து ஸ்க்ரூட்டினி. அது வந்து எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வருதுன்னா நவுன், சினானிம் வந்து எக்ஸாமினேஷன், ஆன்டனி வந்து நெக்லெக்ட், தமிழ் மீனிங் வந்து ஆராய்ச்சி செய்தல், ஒரு பொருளை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறது. ஸோ இமேஜை பார்த்த உடனே உங்களுக்கு மைண்டில் கண்டிப்பாக இந்த விஷயம் ஸ்ட்ராங்காக நின்றும், ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த வேர்ட் பிவல்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பிவல்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எது கீழே வருது அப்படின்னா நவுன் கீழே வரும். ஸோ ஒரு குழப்பம், ஓகேவா? எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த சினானிம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். பிவல்மெண்ட் அப்படின்னா குழப்பம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு சினானிம் வந்து கன்ஃபியூஷன். ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? கிளாரிட்டி, தெளிவாக இருக்கிறான் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். சரியா? ஸோ இந்த பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு புரியும். அந்த வேர்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறது? இந்த பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போ இன்கேஸ் எக்ஸாமில் வந்து நீங்கள் அந்த வேர்டு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து உங்கள் மைண்டில் நிற்கும். சரி, ஓகே, அன்னைக்கு வந்து நம்ம இந்த 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 யூடியூப் சேனல், இந்த யூடியூப் வீடியோவில் வந்து இந்த இமேஜை பார்த்துருந்தோம். அதனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்டுக்கு வந்துடும். ஸோ அதனால இந்த இமேஜ் ரெப்ரஸன்டேஷன். சரி, ஓகே. அடுத்த வேர்டு வந்து ரீகன்செல், ஓகேவா? ஸோ இது வந்து வேர்பில் வரும். முன்னாடி பார்த்த 2 வேர்ட்ஸ் வந்து நவுனில் வந்தது. இது வந்து வேர்பில் வரும். சமரசம், அதாவது 2 பேர் அடிதாடு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள வந்து ரீகன்சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா ரீகன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹார்மனைஸ் அப்படின்றது சமரசம், ஓகேவா? ஸோ அக்ரிவேட் அப்படின்றது அதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சரி. ரிசல்டட் இன், இது வந்து ஒரு ஃப்ரேஸ். லீட் டு, ரிசல்டட் இன், ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து அதாவது ஒரு முடிவு கொண்டு வரது, கரெக்டா? ஸோ இது வந்து இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அது எனக்கு எங்கே போய் முடியும், எந்த இடத்துல போய் முடியும் அப்படின்னா ரிசல்டட் இன் ஐ வில் பாஸ் எக்ஸாமினேஷன், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த வேர்டு, இந்த ஃப்ரேஸை வந்து இதை யூஸ் பண்ணும். ஸோ ரிசல்டட் இன் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ், அதோட மீனிங் வந்து லீட் டு, ஓகேவா? நெக்ஸ்ட் சோபர் அப்படின்னா
ஸோ இந்த சோபர்ன்றது தமிழ் மீனிங் வந்து புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்றாங்க. பட் சோபர்ன்றது ஆல்கஹாலுக்கு வந்து அடிக்ஷன் இல்லாம இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்து சோபர் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாக்டா. ஓகேவா? ஸோ கிளியர் ஹெட்டட். ஓகேவா? கிளியர் ஹெட்டட். ஓகே, இந்த இடத்துல தப்பா வந்திருக்கு ஆண்டனிம். ஓகே. ஸோ ஆல்கஹாலுக்கு வந்து கிளியர், அதாவது சோபர் அப்படின்றவங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு புத்திசாலித்தனமா எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் தெளிவா செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து ஆல்கஹாலுக்கு வந்து அடிமை இல்லாதவங்களை வந்து நம்ம சோபர் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் விஷயம் வந்து இதுக்கு ஆண்டனிம் வந்து டாக்ஸிகேட்டட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ ஆண்டனிம் வந்து அது இந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. பிடிஎஃப்ல அது வந்துடும், ஒன்று மிஸ் பண்ண வேணாம். ஓகே. அடுத்து வந்து ஸ்டாம்பைடு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாம்பைட்னா இப்போ வந்து ஒரு கூட்டமான ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்க இடிச்சுப்பாங்கல்ல, முட்டிக்கிறாங்கல்ல. ஸோ ஒருத்தவங்க இடிச்சுப்பாங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ அதுதான் ரொம்ப அந்த விஷயத்தை தான் வந்து ஸ்டாம்பைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சினானிம் ரஷ், ஏன்னா கூட்டத்தில் எல்லாம் பரபரப்பாக ஓடிட்டு தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து கூட்டமான இடத்துல குண்டு வச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் எல்லாமே வந்து அலறி அடிச்சு முட்டி மோதிட்டு ஓடிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை மீன் பண்றது தான் ஸ்டாம்பைடு அப்படின்வாங்க. ஸோ காம்னஸ், அமைதியான, அதாவது அது கண்டிப்பா ரஷ் பண்றதுக்கு ஆப்போசிட் வந்து கண்டிப்பா காம்னஸா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இமேஜ் இந்த இடத்துல பாருங்க. இந்த இமேஜ்ல நான் ஏன் இதை போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்க அந்த எருமை மாடுகள் வந்து முட்டி மூடிட்டு ஓடிட்டு இருக்கும். ஸோ லைக் இப்போ வந்து ஒரு லயனோ இல்லை ஒரு சீத்தாவோ துரத்துது அப்படின்னா ஒரு கூட்டம் என்ன பண்ணும், முட்டி மோதி ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த விஷயத்த மீன் பண்றது தான் இந்த வேர்டு. சரியா? கிராம். அடுத்த வேர்டு வந்து கிராம் அப்படின்னா நிறைய நிறைய விஷயத்த வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து அழுத்தி வைக்கிறது. ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, ஒரு பொட்டி இருக்கு. அந்த பொட்டிகளை வந்து நிறைய விஷயங்களை வந்து ட்ரெஸ்ஸை வந்து அழுத்தி வைக்கிறாங்க. பட் அது வந்து முடியல. ஓகே, எல்லாமே ஸ்டஃப் ஆகி போய் உள்ள கிடக்கு, நிரம்பி போச்சு அப்படின்னு சொல்றது தான் கிராம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம அட்ஜெக்டிவ் அந்த பிளேஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நிரம்பிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து எம்டி தான். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் டிஸ்மேண்ட்லிங். டிஸ்மேண்ட்லிங் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கார் இருக்கோ இல்லை ஒரு பைக் இருக்கு. பைக்ல ஒரு பிரச்சனைனா மெக்கானிக் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுவாங்க, பிரிச்சு தான் எடுப்பாங்க. இப்போ இன்ஜின்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இன்ஜினை வந்து பிரிச்சு எடுப்பாங்க. ஸோ இது வந்து வேர்பலைஸ் சொல்லலாம். ஸோ டிஸ்மேண்டில் அப்படின்னே சொல்லலாம். டிஸ்மேண்டில். ஓகேவா? ஸோ அதோட ஆன்டினிம் வந்து அசம்பிளிங். நெக்ஸ்ட் வந்து இது இது தமிழ்ல வந்து பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இது கொஞ்சம் ஈஸியான வேர்டு தான். ஸோ அடுத்த வேர்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கீழே வருதுன்னா நவுன் கீழே வருது. அதாவது எப்படி சொல்றது, இது வந்து சினானிம் வந்து செக்ரிகேஷன், பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்லலாம். பட் எக்ஸாக்ட் அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஊர்லயுமே சரி, நம்ம இந்தியாவிலுமே சரி, நிறைய அந்த ஜாதி பிரச்சனையா இருக்கட்டும், இல்லை வந்து மத பிரச்சனையா இருக்கட்டும், ஸோ அது எல்லாம் மீன் பண்ற எக்ஸாக்டான வேர்டு வந்து இந்த வேர்டு தான். சரியா? ஸோ அதுக்கு ஆன்டனிம் வந்து இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி. அடுத்த வேர்டு வந்து விட்டோ. விட்டோ அப்படின்றது ரிஜெக்டட், நோன்னு சொல்றது தான் விட்டோ. ஸோ இந்த வேர்டு வந்து கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்டான வேர்டு. ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்த வந்து இந்த விட்டோ அப்படின்ற வேர்டை வந்து நீங்கள் வந்து விட்டோ பவர் ஆஃப் பிரசிடென்ட் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ பிரசிடென்ட்டால எந்தெந்த விஷயங்கள் வந்து தடை செய்ய முடியும், ரிஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுறது தான் அது. ஸோ அதே மாதிரி தான் இந்த வேர்டு அதே தான், எக்ஸாக்ட் வேர்டு அதுதான். ஸோ விட்டோ அப்படின்னா ரிஜெக்டட், நோ அப்படின்னு சொல்றது தான் விட்டோ. ஓகேவா? ஸோ தடை செய்யப்பட்டது தமிழ் மீனிங். ஸோ இந்த சீரீஸ் நான் இந்த 10 கொஸ்டின் முடிச்சுக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த 10 வேர்ட்ஸை தாண்டி இன்னும் அதிகமான வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து வீக்லி பிடிஎஃப்ல நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ வீக்லி பிடிஎஃப்ல நீங்கள் வந்து அந்த இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்க வேர்ட்ஸை, டெய்லி வர வேர்ட்ஸை நீங்கள் அந்த வீக்லி பிடிஎஃப்ல படிச்சிக்கலாம். சேம் லைக் தான். ஸோ இமேஜ் மட்டும் இருக்காது, வீக்லி பிடிஎஃப்ல இமேஜ் மட்டும் இருக்காது. பட் நீங்கள் வந்து இதே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், சினானிம், ஆன்டனிம் எல்லா விஷயங்களையும் நீங்கள் அதில் கண்டிப்பாக பார்க்கலாம். சரியா? ஸோ கண்டிப்பாக அந்த பிடிஎஃப் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி சாட்டர்டே அரௌண்ட் ஒரு 5 to 8 ஈவினிங் 5 to 8 அந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்லோட் ஆயிரும். ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ டெலகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலோட லிங்க்ல இருக்கு. சாரி, நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரியா? டெலகிராம் லிங்க். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நம்மளோட டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பிடிஎஃப்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நீங்கள் இந்த வீடியோக்கு எப்படி ஆதரவு தரீங்க, நெக்ஸ்ட் இந்த வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படின்றது எங்களோட அடுத்தடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோன்றது உங்களுக்கு டெய்லியுமே வந்துட்டே இருக்கும். ஸோ திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் ஈவினிங் அரௌண்ட் 9 to 10 கண்டிப்பாக இந்த வீடியோன்றது உங்களுக்கு அப்லோட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக நாளைக்கு அடுத்த வெப்காப்ஸ் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ thank you all. Have a great day. Bye.